அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் இந்த மாதம் சூரிய கிரகணம் வருது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு. இது 12 ராசிகளின் மீதும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னை மதிப்பவரை மதித்து வணங்கி செயல்படும் கும்பராசி நேயர்களுக்கு உங்களின் ராசிக்கு ராசிநாதன் ராசியில் அமர்ந்தும் குரு பார்வை பெறுவதும் உங்களுடைய மன வலிமையும் துணிச்சலும் கொண்டு நீங்கள் விளங்குவீங்க. கனவுல கண்ட நிகழ்வுகள்லாம் நிஜத்தில் காண போகிறீங்க. இது வரைக்கும் எதையுமே தாங்க முடியாமல் இருந்த உங்களோட மனநிலை என்ன வந்தாலும் என்னுடைய நிலையை உணர்ந்து நான் செயல்படுவேன்னு சொல்லி நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. ராகுவுடன் புதன் இணைவது தொலைத்தொடர்பு துறையிலும் கணினி பிரிவிலும் சிறந்து நீங்கள் விளங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கறது வங்கி மூலம் கடன் பெறுபவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக அமையப்போகுது. ஏதாவது சொத்துக்களை விற்கவோ அடமான சொத்துக்களை மாற்றி அமைக்கவோ வாய்ப்புகள்லாம் அமையப்போகுது. வீடு கட்டும் கடன் பெற்றவருக்கு வங்கி மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். இது சம்பந்தமாக சில முயற்சிகளை எடுக்கும்போது உங்களுக்கு உதவிகரமாக அமையும். எதை செஞ்சாலுமே சமயோஜிதமாக சிந்திச்சு செயல்படுவீங்க. நீங்கள் சில நேரம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டால் காரியம்தான் நமக்கு முக்கியங்கிற முடிவை நீங்கள் எடுக்கிறது நல்லது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்போதைக்கு சில தடுமாற்றங்கள் வரும். சனி பெயர்ச்சி அடுத்த மாதம் வரும். அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கட்டாயமாக சனியே உயர் பதவியை தரப்போகிறாரு. குடும்பத்தில் சிறு சச்சரவுகள்லாம் உண்டாகி மறையும். தேவைக்கு பணவரவு இருக்கும். கலைத்துறையினருக்கு கலையார்வம் குறையும். சில நேரம் அவநம்பிக்கையோடு இருப்பீங்க. நல்ல நண்பர்களின் ஆறுதலான பேச்சு உங்களை கலைத்துறையில் பெயர் பதிக்க செய்யும். தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீங்க. சில நேரம் உங்களின் செயல்களில் உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக உங்களுக்கே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை மாறி கல்வி அவசியமானதுங்கிறத உணர்ந்து ஆர்வமாக நீங்கள் படிக்க செய்வீங்க. செய்யும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சியை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு உங்களோட தொடர்புகளை அதிகப்படுத்திக்குவீங்க. அரசியலில் உங்களின் செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை வணங்கி வாழ்த்த போகிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொள்ள முயற்சிகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வீர விளையாட்டுகளில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். பூர்வ புண்ணிய பலன்களை பெறும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் தரிசனம் செய்து துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி மனமுருக பெருமாள் மந்திரம் சொல்லி வேண்டிக்கொள்ள உங்களின் அனைத்து காரியமும் அனுகூலமாகி வளம் பெறுவீங்க. மேலும் இந்த மாதம் தங்கள் தொழில் வளர்ச்சிக்கான வசதி வாய்ப்புகளை காணப்போகும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அமையப்போகுது. புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகுது. வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு தொழில் வளர்ச்சியை காண போகிறீங்க. குடும்ப உறவுகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதம் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு மாதமாக அமைய போதுங்க. அதில் மாற்றமே இல்லை. பணியிடத்தில் காணப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு அவசியமான தீர்வு கிடைக்கப் போகுது. புதியவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவோடு உங்கள் விருப்பமான பணிகளை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க. எடுத்து செய்யும் பணியில் வெற்றியும் காண போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் முயற்சிக்கு புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவ போகுது. வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரப்போகுது. தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் காண வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமையான தருணங்கள் நிறைஞ்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஒன்றா சிரித்து புதிய விஷயங்களை கற்றுக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. கல்லூரி காலத்தில் இருக்கும் காதலர்கள் தங்கள் எல்லைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. பணியிடத்தில் காதல் செய்யும் நபர்கள் தங்கள் காதல் விவகாரம் குறித்து வீட்டில் தெரிவிக்க சரியான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் காதல் துணையின் விருப்பங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. மேலும் திருமணம் முடித்த கும்பராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துறதுக்கு தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். குறிப்பாக உடன் பிறந்தவர்களின் திருமண காரியங்கள்லாம் குறித்து ஆலோசனை செய்யலாம். தூரத்து உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. இந்த மாதிரி நேரங்களில் உறவினர்கள்கிட்ட
கனிவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. குறித்த இந்த சுப நிகழ்ச்சிகள் புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் உங்களுக்கு. மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக உங்கள் தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வீங்க. நண்பர்களோடு இணைந்து நீங்கள் ஆலோசனை செய்யும் விஷயங்கள் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த உதவியாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் புதிய தொழில் ஒப்பந்தங்களை முடிக்கும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி செய்த முதலீடுகள்லாம் எதிர்பார்ப்புக்கு அதிகமான லாபத்தை இப்போ உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. கிடைக்கும் வருமானத்தை அனுபவம் உள்ளவர்களின் உதவியோடு நீங்கள் முதலீடு செஞ்சு போதுமான வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்பு காணப்படுது. உலகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் நண்பர்களுடன் கூட்டாக இணைந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதுலேயும் வெற்றி காண்பாங்க. மேலும் உங்கள் ராசியிலேயே புதன் ராகு பகவான் இருக்கிறாங்க. மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியனும் வந்து அமர்கிறார். செவ்வாய் பகவான் பிப்ரவரி 21ஆம் தேதி வருகிறார். புதனும் ராகுவும் ராசியில் இருக்கும்போது தொழில் ரீதியாக பெரிதாக ஏதாவது செய்யணும், சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நிறைய தடைகள்லாம் வந்துட்டே இருக்கும். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் கடும் உழைப்பை நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கர்ப்பிணிகள் முறையாக மருத்துவர்களின் ஆலோசனைகளை கடைப்பிடிக்கிறது நல்லது. படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான உயர்கல்வி அமையும் யோகமும் உண்டாகி இருக்கு. படிப்பில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக படிப்பில் சேரணுங்கிற முயற்சிக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நெருக்கடிக்கு நடுவில் சீட்டு கிடைக்கக்கூடிய நிலை உருவாயிருக்கு. படிப்பில் நிறைய தடைகள் இருக்கும். ஆனாலும் ஜெயிக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்குது. நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கையிருப்பு நல்லா இருக்கும். குடும்ப வருமானம் பெருகும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் நல்ல பணவரவு இருக்கும். அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு 7ல் கேது இருக்கிறாங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு சூழல் இருக்குது. குடும்பத்தில் சில சலசலப்புகள்லாம் வரும். கணவன் மனைவிக்கிடையே 3ஆம் நபர்களால் பிரச்சனை வரலாம். ஆனால் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுக்காம இணக்கமாக செல்வது தான் நல்லது. மேலும் வெளிநாடு யோகமும் உண்டாகியிருக்கு. நிறைய முதலீடுகளை செஞ்சு நீங்கள் மகிழ போகிறீங்க. மூட்டு வலி, வாயு பிரச்சனை, உடல்நல குறைபாடுன்னு ஆரோக்கியத்தில் மாறி மாறி ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். அப்பாவின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். குடும்பத்தில் திருமண விஷயங்கள்லாம் கைக்கூடி வரும். மேலும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாதியில் அற்புதமான யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டாகியிருக்கு. குடும்பத்தில் துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசினாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து அனுகூலமான சூழ்நிலையை பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் படிப்படியாக மாறப்போகுது. வரன்கள் கைகூட போகுது. திருமண யோகம் உண்டாக போகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். புத்திர சந்தான பாக்கியமும் உண்டாகும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் அமைய போகுது. மேலும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள், பாதிப்புகள் பரிபூரணமாக நீங்க போகுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம்னு எந்தவித மாற்றங்கள் வந்தாலுமே அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள்லாம் நீங்க போகுது. தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கும் நல்ல காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. பழைய கடன்கள்லாம் அடைச்சிட்டு முடிக்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் பெறும் யோகமும் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கும் ராகு கேதுவுக்கு விளக்கேற்றது தடைகளை எல்லாம் உங்களுக்கு தவிடுபொடியாக்கும். ஆரோக்கியத்தில் வயிறு, கழுத்து தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. மேலும் மனசில் உறுதி கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வீணாக மனசை உறுத்தி கொண்டிருந்த கவலையெல்லாம் நீங்க போகுது. எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருங்க.
பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புது ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும். பணவரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் போகுது. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமெல்லாம் வந்து சேரும். மாணவர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மனம் தெளிவு உண்டாகும். எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிக்கும் திறமை அதிகரிக்கும். வயிறு கோளாறு உங்களுக்கு உண்டாகலாம். பணவரத்து கூடுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரப்போகுது. ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். கன்னி பெண்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு உண்டாகும். மூத்த சகோதரர்களின் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூட போகுது. ஏற்றுமதி சிறக்க போகுது. எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் ஆசிரியரிடம் பாராட்டு பெறுவாங்க. தனித்திறமை மேம்பட போகுது. சக மாணவர்களின் பொறாமைக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க. படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க. மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடன் அனுசரித்து போவாங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. தெய்வீக சிந்தனையோடு செயல்பட உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகும். அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாத்தி வணங்கி தீபமேற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.